அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளுக்கு எவ்வாறு விடை எழுதுவது என்கின்ற காணொளி வரிசையிலே இன்று குற்றம் கடிதல் என்கின்ற அதிகாரத்திற்கு எவ்வாறு விடை எழுதுவது என்று நாங்கள் சற்று சிந்திப்போம். அரசன் ஒருவனுக்குரிய இயல்புகளை பேசுகின்ற அரசியல் என்கின்ற இயலிலே அமைந்திருக்கின்ற இந்த குற்றம் கடிதல் அரசன் இவ்வகையான குற்றங்களை நீக்க வேண்டும் என்பதை பற்றி எமக்கு கற்றுத்தருகின்றது. அரசனானவன் செருக்கு, சினம், சிறுமை, இவரல், மாண்பு இறந்த மானம், மானா உவகை என்கின்ற 6 குற்றங்களையும் நீக்க வேண்டும் என்று சொல்வதுதான் குற்றம் கடிதல். கடிதல் என்றால் நீக்குதல். ஒரு அரசன் அறிவுடையவனாக மட்டும் இருந்தால் போதாது. அறிவுடையவனாக விளங்குகின்ற அவன் குற்றங்களை அறிந்திருக்க வேண்டும். அந்த குற்றங்களை நீக்குவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஆகவேதான் அறிவுடைமையை அடுத்து குற்றம் கடிதல் என்கின்ற அதிகாரம் இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப குற்றம் கடிதல் என்கின்ற அதிகாரத்தினை நாங்கள் எவ்வாறு பிரித்து நோக்கலாம் என்றால், குற்றங்கள் இவையெனல் என்று முதலாவதாக ஒரு தலைப்பிடலாம். குற்றங்கள் இவையெனல் என்றால் இவை இவை குற்றங்களாக இருக்கின்றன என்று வள்ளுவர் முதல் 2 குறள்களிலே சொல்லுகிறார். அடுத்ததாக பொது வகையால் குற்றம் கடிதல் என்று 3வது குறளிலிருந்து 6வது குறள் வரைக்கும் கூறுகிறார். அதாவது குற்றங்களை எவ்வாறு பொதுவாக நீக்கிக் கொள்ளலாம் என்று கூறுகிறார். அடுத்ததாக 7வது குறளிலிருந்து 10வது குறள் வரைக்கும் சிறப்பு வகையால் குற்றம் கடிதல் என்று கூறுகிறார். சிறப்பு வகையால் குற்றம் கடிதல் என்றால் அதாவது உலோபிகள் உடைய தீமை, மதமானம் கடிதல், காமம் கடிதல் என்று உலோபத்தனத்தை, எம்முடைய செருக்கை, காமத்தை எவ்வாறெல்லாம் நீக்கலாம் என்று சிறப்பு வகையாலே கூறியிருக்கிறார். இந்த அடிப்படைகளை நாங்கள் விளங்கிக் கொண்டால்தான் எங்களுக்கு ஒரு அதிகாரத்திற்கு விடை எழுதுகிற பொழுது நாங்கள் தெளிவாக எழுதலாம். மாணவர்களில் பலர் குறள் பொருள் என்று மனனமாக்குகிறார்களே அல்லாமல் இந்த வினாவிற்கு எவ்வாறு விடை எழுதுவது என்பதை சிந்திப்பதில்லை. அன்பான மாணவர்களே, நீங்கள் அதிகாலை தியானமாக இந்த திருக்குறளை எவ்வாறு விடை எழுதுவது என்று சொல்லி பார்க்க வேண்டும். என்னென்ன வினாக்கள் இருக்கின்றன, அந்த வினாக்களுக்கு என்ன விடை, அதற்கு ஆதாரமாக என்ன குறள்கள் வரும் என்று நீங்களாக பயிற்சி செய்ய வேண்டும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆகவே நீங்கள் செய்கின்ற பயிற்சி தான், உங்களுடைய முயற்சி தான் உங்களை வெற்றிக்கு கொண்டு போய் விடும். ஆகவே நாங்கள் குற்றம் கடிதலுக்குள்ளே செல்வோம். குற்றங்கள் இவையெனல் என்பதில் இவை இவை குற்றங்கள் என்பதை வள்ளுவர் முதல் 2 குறள்களிலே சொல்லுகிறார். அகந்தையும் கோபமும் காமமும் இல்லாதவர்களின் செல்வம் பெருமிதம் உடையது ஆகும் என்று சொல்கிறார். ஆகவே இதன் மூலமாக அவர் சொல்ல வருவது, அகந்தையுடையவனாக, கோபமுடையவனாக, காமமுடையவனாக இருக்கின்ற ஒருவனுடைய செல்வத்திற்கு நாங்கள் ஒரு அங்கீகாரத்தை வழங்குவதில்லை. ஆகவே இதன் மூலம் இவை குற்றங்கள் என்பதை சொல்கிறார். அப்ப இவை குற்றம்: செருக்கு அகந்தை, சினம் கோபம், சிறுமை அளவு கடந்த காமம். இவை 3ஐயும் குற்றங்கள் என்று முதல் குறளிலே சொல்கிறார். அடுத்த குறளிலே சொல்கிறார், இவரலும் மாண்பு இறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு என்று சொல்கிறார். இவரல் என்றால் கஞ்சத்தனம் காட்டுவதும், மாண்பு இறந்த மானமும் பெருமை இல்லாத மானமும், அதாவது வீரமும், மானா
உவகையும் அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஒரு அரசனுக்கு குற்றங்களாகும் என்று சொல்கிறார். அப்ப குற்றங்கள் எவை என்பதை முதல் 2 குறள்களிலும் சொல்கிற பொழுது செருக்கும் சினமும் சிறுமையும் இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் என்று 6 குற்றங்களை சொல்கிறார். மாணவர்களாகிய நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வள்ளுவர் 6 குற்றங்களை பற்றி கதைக்கின்றார். ஆகவே அந்த குற்றங்களுக்கு உங்களுடைய மொழி நடையிலே ஒரு விளக்கத்தை சொல்லி திருக்குறளை ஆதாரமாக வழங்குங்கள். அடுத்தது பொதுவகையால் குற்றம் கடிதல். அதாவது குற்றங்கள் எவை என்பதை சொன்ன வள்ளுவர் இந்த குற்றங்களை பொதுவாக எவ்வாறு நீக்கலாம் என்று சொல்கிறார். அப்ப பொதுவாக எவ்வாறு நீக்கலாம் என்றால், சிறிய குற்றத்தையும் நாங்கள் பெரிய குற்றமாக நினைப்போமாக இருந்தால் நாங்கள் அந்த குற்றத்திலிருந்து எங்களை தப்பித்துக் கொள்ளலாம். தினைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார் என்கிறார் வள்ளுவர். அதாவது பழி நாணுவார் குற்றங்களுக்கு பயப்படுபவர்கள். தினைத்துணையாம் தினை அளவு குற்றம் வரைனும் குற்றமே என்றாலும் பனைத்துணையாய் பனையளவு பெரிய குற்றமாக அதை நினைத்துக் கொள்வார்கள். அவ்வாறு நினைப்பதனாலே அந்த குற்றத்திலிருந்து தம்மை விலக்கிக் கொள்வார்கள். அப்ப வள்ளுவர் என்ன சொல்கிறார்? நாங்கள் சிறிய குற்றத்தையும் பெரிய குற்றமாக நினைப்போமாக இருந்தால் குற்றம் செய்ய மாட்டோம். 2வது சொல்கிறார், குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை. குற்றம் என்பது அழிவினை தருகின்ற பகை என்பதனால், குற்றம் என்பது அழிவினை தருகின்ற பகை என்பதனால் குற்றமே காக்க பொருளாக, குற்றம் வராமல் காப்பதையே பொருளாக வாழ்வினுடைய பயனாக நினைக்க வேண்டும். சொல்வார்கள் அல்லவா, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலே சாவென்று, துப்பாக்கி எடுத்தவனுக்கு துப்பாக்கியாலே சாவென்று. குற்றம் செய்பவனுக்கு அதே குற்றமே யமனாக அமையும். ஆகவே குற்றம் என்பது அழிவினை தருகின்ற பகை என்பதனாலே குற்றம் வராமல் காப்பதையே வாழ்க்கையின் பயனாக நோக்கமாக கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்ததாக சொல்கிறார், குற்றம் வருவதற்கு முன்னர் அதிலிருந்து பாதுகாத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கையானது நெருப்புக்கு முன்னால் உள்ள வைக்கோலை போல அழிந்துவிடும் என்கிறார். குற்றம் வருவதற்கு முன்னரே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குற்றம் வந்ததன் பிறகு நாங்கள் ஓடித் திரிவதனாலே அர்த்தமில்லை, தலையை போட்டு உடைப்பதனாலே அர்த்தமில்லை. அதான் சொல்கிறார், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும் என்று சொல்கிறார். ஒரு உவமையாக சொல்கிறார். என்னென்று சொல்கிறார்? குற்றம் வருவதற்கு முன்னர் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பிற்கு முன்னால் உள்ள வைக்கோலை போல அழிந்துவிடும். எப்ப தீப்பிடிக்கும், எப்ப எரிந்து முடியும் என்று தெரியாது. ஆகவே குற்றம் என்பது நெருப்பை போன்றது. அந்த நெருப்பு எவ்வாறு அழித்து விடுமோ அவ்வாறு குற்றமும் நம்மை அழித்து விடும் என்று பயமுறுத்துகிறான் வள்ளுவன். அடுத்தது சொல்கிறார், தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு என்று சொல்கிறார். அதாவது தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கென்றால் என்ன? தன்னுடைய குற்றத்தை முதலில் நீக்கிக் கொண்ட பிறகுதான் மற்றவர்களுடைய குற்றத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே நீ முதலில் உன்னுடைய குற்றத்தை நீக்கிக்கொள். பொது வகையால் எவ்வாறு குற்றங்களை நீக்கலாம் என்றால், சிறிய குற்றத்தையும் பெரிய குற்றமாக நினைக்க வேண்டும். குற்றம் வராமல் காப்பதையே வாழ்க்கையினுடைய நோக்கமாக கொள்ள வேண்டும். குற்றம் வருவதற்கு முன்னரே அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தனது குற்றத்தை நீக்கிய பிறகுதான் மற்றவர்களுடைய குற்றத்தை நீக்குவதை பற்றி சிந்திக்க வேண்டும். இவை குற்றம்
செல்வங்களை பொதுவாக எவ்வாறு நீக்குவதென்று வள்ளுவருடைய வழி. சிறப்பு வகையால் என்கிற போது என்னென்ன சிறப்பு என்றால் 3 உலோபிகளின் தீமை, மதமானம் கடிதல், காமம் கடிதல். உலோபத்தனம் செய்வதை, கஞ்சத்தனம் செய்வதை பற்றி 2 குறள்களிலே சொல்கிறார். செயற்பால செய்யாது இவறியான் செல்வம் உயற்பாலது அன்றை கெடும் என்கிறார். செயற்பாலது என்றால் என்ன? செய்ய வேண்டியதை செய்யாது செய்யாமல் இவறியான் கஞ்சத்தனம் காட்டுபவனுடைய செல்வம் உயற்பாலது அன்றி எந்த விதமான நன்மையும் அடையாமல் கெடும், அழிந்துவிடும் என்கிறார். உலோபிகளுக்கு எச்சரிக்கிறார், டேய், செய்ய வேண்டியதை செய்யாமல் கஞ்சத்தனம் காட்டினால் அந்த செல்வம் அழிந்துவிடும் என்கிறார். பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்றன்று. பற்றுள்ளம் என்றால் ஒரு பொருளிலே கடுமையாக ஆசைப்படுவது. ஒரு பொருளிலே நீ கடுமையாக ஆசைப்படுவாயாக இருந்தால் அது குற்றங்கள் எவற்றுள்ளும் சேர்க்க முடியாத மிகப்பெரிய குற்றமாகும். பாருங்க, இப்படி எச்சரிக்கை செய்கிறார். இது சாதாரண குற்றம் அல்ல, மிகப்பெரிய குற்றம் என்று சொல்கிறார். முதலா என்ன சொல்கிறார்? அந்த செல்வம் அழிந்து விடும் என்கிறார். 2 சொல்லுகிறார், இது மாபெரும் மாபெரும் குற்றம் என்று சொல்கிறார். அடுத்தது மதமானம் கடிதல். மதமானம் என்றால் என்ன? செருக்கு. மதமானம் கடிதல். மதம் என்பது செருக்கு. அப்ப வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. 2 விஷயங்களை சொல்கிறார். எஞ்ஞான்றும் தன்னை வியவர்க்க, எப்பொழுதும் உன்னை நீயே வியந்து பேசாதே. நயவர்க்க நன்றி பயவாவினை. நன்றி பயவாவினை நயவர்க்க, நன்மையை பயவா தராத வினை செயல்களை நயவர்க்க விரும்பாதே. ஆகவே என்ன சொல்கிறார்? உன்னை நீயே புகழ்ந்து பேசாதே, நன்மையை தராத செயல்களை விரும்பாதே என்று மதமானம் கடிகிறார். அடுத்து சொல்கிறார், ஒரு அரசன் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு ஏராளமான பகைவர்கள் இருப்பார்கள். ஆகவே அந்த அரசன் தன்னுடைய விருப்பங்களை வெளிப்படையாக சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவனுடைய விருப்பங்களை அறிந்து பகைவர்கள் அந்த விருப்பங்களை அழித்து விடுவார்கள். விருப்பங்களை அழித்து விட்டால் அரசனே அழிந்ததற்கு சமனாகிவிடும். ஆகவே அதனால்தான் படங்களிலே கதாநாயகன் மீது கோபம் என்றால் கதாநாயகியை தூக்கி விடுவார்கள். ஆகவே ஒரு அரசன் தன்னுடைய விருப்பங்கள் எவை என்பதை பொது வழியிலே சொல்லக்கூடாது. அதுதான் காமம் கடிதல். தன்னுடைய விருப்பங்களை சொல்லாமல் இருக்க வேண்டும். ஆகவே காதல காதல அறியாமை உய்க்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல். ஏதிலார் நூல் என்றால் ஏதிலார் நூல். பகைவர்களுடைய வஞ்சனைகள் அப்பொழுது பலிக்காது. அரசர்களுடைய விருப்பங்கள் வெளியிலே தெரிந்தால் தானே வஞ்சனைகள் பலிக்கும். ஆகவே ஒரு காமம் கடிதல் என்று சொன்னது விருப்பங்களை வெளியிலே தெரியாமல் ஒரு அரசன் மறைக்க வேண்டும். ஆகவே ஒரு அரசன் எவ்வாறு குற்றங்களை நீக்க வேண்டும் என்பதை பற்றி வள்ளுவர் அழகான வகையிலே சொல்லியிருக்கிறார். இவை குற்றங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த குற்றங்களை பொதுவாக எவ்வாறு நீக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். சிறப்பாக எவ்வாறு நீக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த தலைப்புகளையும் அந்த விடயங்களையும் ஆழமாக உங்களுடைய மனதிலே இறக்கிக் கொண்டு விளக்கமாக வடிவாக இந்த பரீட்சையை நீங்கள் எழுத வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.